அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா, சந்தோஷமா உங்க டேவ ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஃப்ரைடே நைட் நான் பண்ணது. ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூ ஆல் நோ என்னோட வீடியோஸை கன்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஃப்ரைடேனாலே நான் கீ ரைஸ் தான் செய்வேன். ஸோ கீ ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் கூட்டு பண்ணியிருந்தேன் இன்னைக்கு. ஸோ அதுக்கு வந்து அந்த சிக்கன் கிரேவி அண்ட் கூட்டு இருந்ததுனால, நான் அதை வந்து நைட்டுக்கு வந்து பரோட்டா போட்டு, பரோட்டா வந்து கிள்ளி பரோட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் ஸ்பெஷலி ஃப்ரம் கேரளா ரெசிபின்னு தான் சொல்லுவோம். ஸோ இது செய்யலாம் அப்படின்னு அண்ட் இந்த பாட்டுமே வந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாட்டை நான் யூஸ் பண்ணுறேன். இது ஆக்சுவலி மெயின்லி கிளி பரோட்டா பண்ணுறதுக்காகவே நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி சின்ன ஒரு பாட் எனக்கு வேணும்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலையை வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு பரோட்டாவை வச்சுட்டு, அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி இதில் இருக்க சிக்கன் போட மாட்டேன். ஸோ இதுக்கு வந்து சிக்கன் கூட்டும் வச்சுருந்தேன் ஆஃப்டர்நூன். ஸோ அந்த சிக்கன் கூட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரேவியை வந்து போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கூட்டு, நம்ம சிக்கன் கூட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து என்னென்னா பெப்பர் சிக்கன் மாதிரி வச்சுருக்கேன். லைட்டாக அந்த வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி போட்டேன் இன்றைக்கி. ஸோ கொஞ்சம் கிரேவி வரணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கூட்டை வச்சுட்டு எகெயின் வந்து ஒரு லேயர் ஆஃப் பரோட்டா வந்து வச்சுட்டு, எகெயின் இதே மாதிரி தான் மறுபடியும் சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் கூட்டு வச்சுட்டு, மேலே வந்து ஒரு முட்டை ஆம்லேட், நம்ம இப்போ ஆம்லேட் போட்டோம் இல்லையா, ஸோ நான் இன்றைக்கி வந்து 3 லேயர்ஸ் வந்து, அதாவது 3 பரோட்டா வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 3 பரோட்டாவில் வந்து ஃபஸ்ட்டு லேயரு பண்ணிவிட்டோம். ஸோ செகண்ட் லேயர் சேம் ஆஸ் ஃபஸ்ட் லேயருக்கு என்ன ஸ்டஃப் அண்ட் கிரேவி போட்டோமோ அதே மாதிரியே போட்டுட்டு, எகெயின் வந்து இதுக்கு மேலே ஆனால் நான் வந்து பரோட்டா வைக்க மாட்டேன். ஸோ இதுக்கு மேலே வந்து முட்டையை வச்சுருவேன். ஸோ ஆம்லேட் போட்டோம் இல்லையா, ஸோ இந்த ஆம்லேட்டை வந்து வச்சுட்டு, எகெயின் ஒரு பரோட்டா, திரும்ப வந்து கிரேவி, நெக்ஸ்ட்டு வந்து அந்த கூட்டு, சிக்கன் கூட்டு வச்சுட்டு எகெயின் ஒரு முட்டை. ஸோ இந்த மாதிரி லேயரில் நான் இன்றைக்கி பண்ணுறேன். அண்ட் வந்து இதுக்கு மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருந்தது அப்படின்னா இட்ஸ் ஸோ ஈஸி. அதை வந்து நல்லா அப்படியே ரேப் பண்ணி நீங்கள் அடுப்பில் வந்து ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா பாட் வந்து வெடிச்சிடும். தட்டும் நான் இதை கொஞ்சம் பழக்கவும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் யூஸிங் திஸ். பழக்காமல் யூஸ் பண்ணுறேன். அதாவது பாட்டை பழக்கணும் அப்படின்னா, பாட்டை வந்து ஒரு 1 வீக்குக்கு வந்து அரிசி தண்ணி அண்ட் வந்து அந்த கஞ்சிலலாம் வந்து சோக் பண்ணி வச்சாதான் அந்த வளவளப்பு தன்மை வரும். ஸோ தட் அது அப்சர்வ் ஆகாது. ஸோ நான் இன்றைக்கி கிரேவி எதுவும் பண்ணாததுனால ஜஸ்ட்டு நம்ம வாழை இலை மேலே தானே பண்ணுறோன்ட்டு நான் பழக்காமையே வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் பழக்கிடுங்க பாட்டை. ஸோ இங்கே இது வந்து என்ன அப்படின்னா, இந்த அலுமினியம் ஃபாயில் இல்லாதனால அது ஒரு ஷீட் மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது மேலே வந்து நான் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பாட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ ஒரு துணி வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த இலையெல்லாம் அப்படியே வந்து ஃப்ரை ஆகி வந்திருக்கு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நைட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அண்ட் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங், ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அண்ட் வந்து இன்றைக்கி மார்னிங் காஃபி ஆஸ் யூஷுவல் மார்னிங் வந்து காஃபி போடுவோம். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி இந்த காஃபி சீக்வென்ஸ் எல்லாம் காமிச்சு. ஸோ அதனால் வாட் ஐ தாட், ஓகே நம்ம காஃபிலேருந்தே வந்து விலாக் எடுக்க ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லிட்டு, ஸோ காஃபிலேருந்தே நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காஃபி வந்து என்னன்னு தெரில, இன்றைக்கி ரயான் வந்து அவனே கீழே போய் பால் எடுத்துகிட்டு வந்தான். ஆக்சுவலி பேக்கெட் பால் வந்து போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அதை எடுக்கிறதே ஒரு போட்டியாக தான் இருக்கும். ஹஸ்பண்டை வந்து நான் சொல்ல, அவர் என்ன சொல்ல. ஸோ கடைசியில் ஹஸ்பண்ட் தான் எடுப்பார், அது வேறு விஷயம். ஆனாலும் இப்போ வந்து பையனுக்கு என்னவோ தெரில, எனக்கு காஃபி வேணும்னு அவனே போயிட்டு வந்து போய் எடுத்துகிட்டு வந்துட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா நீயே காஃபி கேட்டு, அவன் ஆக்சுவலி அவ்வளோலாம் பெருசாக காஃபிலாம் குடிக்க மாட்டான். அவன் என்னவோ நைட்டு சரியாக சாப்பிடல, லைட்டாக சாப்பிட்டுட்டு அவன் வந்து தூங்கிட்டான். அதனால் காலையில் எந்திரிச்சோடனே பசியோ என்னவோ தெரியல, பிள்ளை போய் பாலெல்லாம் பொறுப்பாக போய் எடுத்துகிட்டு வந்துட்டான். அண்ட் வந்து அவனுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டேன். இது வந்து பாப்பாவுக்கு, அவள் வந்து யூஸ்வலி வந்து மில்க் தான் குடிப்பா. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து கிராங்கி ஆனால் பூஸ்ட் வேணும் அப்படின்வா. நேற்றுக்கு போட்ட பரோட்டாவில் வந்து 3 பரோட்டா தான் எடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த மிச்சம் 2 பரோட்டா இருந்துச்சு. நான் வந்து எனக்கு நைட்டுக்கு வந்து ராகி தோசை மாதிரி மேக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் பாப்பாவுக்கு வந்து ஒயிட் தோசை, நம்ம அரிசி நெல்லு மாவு தோசை சுட்டுட்டேன். ஸோ இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே, லெஃப்ட் ஓவர் 2 பரோட்டா இருக்குது. ஸோ அந்த பரோட்டாவை வந்து பையன் வந்து நைட்டும் அவ்வளோ ஆக்சுவலி சாப்பிடல. ஹஸ்பண்ட் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாரு. பையன் பெருசாக சாப்பிடாதனால அவனுக்கு வந்து நம்ம பரோட்டா வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக நான் 5 பரோட்டாவுமே நேற்று நைட்டே போட்டுட்டேன். ஸோ
அதனால் வந்து அதை ஜஸ்ட்டு ஹீட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஹீட் பண்ணி அதை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி நேற்று வச்ச அந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் இருந்துச்சு, லெஃப்ட் ஓவர் கிரேவி. ஸோ அதே வச்சு இன்னைக்கு காலையில் சமாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. சாட்டர்டேன்றதுனால யூஸ்வலி சண்டே சாட்டர்டேலாம் வந்து ப்ரெட்டில் ஏதாவது செய்வேன் தான் யூஸ்வலாக. ப்ரெட் ஆம்லேட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன். பட் இன்றைக்கி இருந்ததுனால நான் இது பண்ணிட்டேன். ஸோ இது நைட்டு என்னென்னா, ஃப்ரைடே நைட் வந்து எப்பயுமே வந்து ஸ்நாக்ஸ் வாங்குவேன். நேற்று வந்து ஜெப்டோவில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து இந்த 6 பேக்கெட் வந்து 80 ருபீஸ்ன்ற மாதிரி. பட் இது வந்து வொர்த்தே இல்லை தெரியுமா? ஏன்னா ஒரு பேக்கெட்டே 10 ருபீஸ் தான் வெளியில். ஸோ என்னவோ ஆர்டர் போட்டாச்சு. ரயானுக்காக வாங்கின ஸ்நாக்ஸ் இது. வந்து வீக்லி ஒன்ஸ் ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பேன். இது வந்து நான் என்னென்னா மாவு வந்து வீட்டிலேயே ராகி மாவு இப்போ தான் நான் வந்து ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். பெருசாக வந்து சரியாக வரலை. அதனால் இந்த தடவை சூப்பராக வந்திருக்கு ராகி மாவு. ஸோ அதனால் தோசை ஊற்றலான்னா தோசை வேறு லெவலில் இருந்தது ராகி தோசை. என் பையன் யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியே கிடையாது. அவன் எப்பயுமே வந்து பயங்கரமான ஜங்க் ஃபுட் பிரியன். ஜங்க் ஃபுட் வெறியன்னு சொல்லலாம், பிரியன்னு சொல்ல முடியாது. அவன் பயங்கரமான ஜங்க் ஃபுட் வெறியன். அதை மட்டும் ஜங்க் ஃபுட் மட்டும்தான் ரொம்ப விருப்பமாக அவங்க தாத்தா மாதிரின்னு சொல்லலாம். என் ஹஸ்பண்டோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த பரோட்டா, இந்த நொறுக்கு தீனி, ரைஸ் எல்லாம் விடவும் காயெல்லாம் எங்கள் மாமனார் தொட்டதே கிடையாது. எவ்வளோ தங்கமாக நீங்கள் காய்கறி செஞ்சு வச்சாலும் தொட மாட்டார். ஸோ கொஞ்சம் அவங்கள மாதிரி வந்துட்டான். எனக்கு வேறு வழி இல்லை, என்ன பண்ணேன்னு தெரியல. அதனால சரி ஓகே, அவன் என்ன கொஞ்சம் லைக் பண்ணுறானோ கொடுத்துருவோம். ஒரு நாள் அவனே வந்து திருந்துவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அவனுக்கு தான் இந்த பரோட்டாவில் வந்து பாதி பரோட்டா வந்து நேற்று நான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கப்பவே பையன் கொஞ்சம் பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதில் எனக்கு 1 1/2 பரோட்டா தான் இருந்துச்சு. பட் இதுவே அவன் சாப்பிடுவானான்றது பார்த்திங்கன்னா பெரிய டவுட்டு தான். அவன் வந்து எப்படின்னா லைக் ஆசை மட்டும்தான் படுவான். சாப்பிட்றது வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவான். ஆனால் நல்லா ஆசைப்படுவான். எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுவான். அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தோசை வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸோ கீ வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா? அதனால் அதில் பாப்பா வந்து ஒரு சரியான தோசை சைக்கோ. ரொம்ப எப்பயுமே உனக்கு என்ன ஃபுட்டு வேணும் அப்படின்னு நீங்கள் அது வாட் எவர் இட் மே பி, அது எந்த டைம் நீங்கள் கேட்டாலும் சரி, எல்லா டைம்லையுமே அவள் வந்து ஷி யூஸ் டு வந்து ஆஸ்க் ஒன்லி தோசா. வெதர் இட் இஸ் லன்ச் டைம் ஆர் பிரேக்ஃபாஸ்ட் ஆர் இஃப் இட் இஸ் டின்னர் டைம், ஷி யூஸ் டு ஆஸ்க் தோசா. உனக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தோசைன்னு தான் சொல்லுவாள். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோசை அப்படிலாம் வந்து ரொம்ப இல்லை. ஏன்னா அவள் வந்து ரொம்ப தோசை பைத்தியமாக இருக்கா. என்ன பண்ண, அவங்க டேடி கொஞ்சம் அந்த மாதிரி, அவங்க ஃபேமிலியே அப்படி தான், சரியான தோசை சைக்கோ ஃபேமிலி தான். இது வந்து அவங்களுக்கு ஆப்டாக பொருந்தும். இந்த தோசை சைக்கோன்றது நானும் இந்த யூடியூப்பில் பார்த்து தான் பார்த்தேன். பட் ஆனால் இவங்க ஃபேமிலியே ரொம்ப ஒரு தோசை பைத்தியமாக தான் இருக்காங்க. அவங்களோட மாதிரி வந்துட்டாங்க. நான் வந்து ராகி தோசை மாவு வந்து போட்டிருந்தேன். நேற்று தான் அரைச்சி வச்சேன். 1:1 ரேஷியோவில் எல்லாமே லைக் ஒரு 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 கிளாஸ் வந்து ராகினா, ஒரு கிளாஸ் வந்து அரிசி, இட்லி அரிசி அண்ட் ஒரு அரை கிளாஸ் வந்து உளுந்து. ஸோ இது மட்டும் வந்து நான் நேற்று ஒரு கிளாஸ் தான் எல்லாமே அளந்து போட்டேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்க. பட் சூப்பராக வந்துருச்சு. ஸோ ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த கீயும் போட்டு நல்லா அப்படியே மெல்லிஸாக சூப்பராக தோசை எனக்கு தெரிஞ்சு வந்தது. என் ஹஸ்பண்ட்க்கு நேற்று சுட்டு கொடுத்தேன். அவருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ஐயோ இவர் இதெல்லாம் சாப்பிடுவாரா என்னன்னு தெரியலையே. ஏன்னா நான் மட்டும்தான் என் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகி தோசை, ராகி சேமியா இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டுறது. யூஸ்வலி வந்து இந்த பசங்களுக்கெலாம் வந்து ஒயிட்டு தான், இந்த கலர் வேறு கலர் மாறுச்சுனாலே இது என்ன அழுக்காக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து இந்த வெள்ளை கலரில் இட்லி, வெள்ளை கலரில் தோசை இருந்தால் தான் தே யூஸ் டு அக்செப்ட் இட். ஓகே இதுதான் தோசை, இதுதான் இட்லின்ட்டு. அதர்வைஸ் நீங்கள் கம்போ இல்லை ராகியோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ஈவன் அந்த பீட்ரூட்லாம் ஜூஸ் போட்டு நான் நிறைய பார்ப்பேன் வீடியோஸ் எல்லாம். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், சே இவ்வளோ ஹெல்த்தியாக வந்து பசங்களுக்கு. ஆனால் அது வந்து என் வீட்டில் அப்ளிகபிளே ஆக மாட்டேங்குது. ஸோ ஆனால் இப்போ வந்து பரவாயில்ல. நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கவும் அது இவங்க வந்து ஓகே ஃபைன் நம்மளும் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியுது. பட் எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது. ஸோ ராகி தோசை வந்து இது ஆக்சுவலி பார்த்தீங்களா ராகி மாவு மட்டும்தான். ஆனால் அதில் போட்டிருக்கிறது என்னவோ இதை நான் டயட்டுன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இதை எந்த வகையில் இதை டயட்டுன்னு எடுத்துக்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து பசங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் கொடுக்கறதுனால
நம்ம வந்து அவங்க சரி இதை எப்படி அவங்கள சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தெரியல. அதனால தான் கொஞ்சம் கீயெல்லாம் போட்டேன். ஸோ இனியோட vlog அவ்வளோதான். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.